அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சந்தோஷ் சிற்றரசு. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடந்த மாதம் கவின் என்பவரின் படுகொலை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா, நாளாக திசை திரும்பி அது ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே பழி சொல்ற அளவுக்கு அது வந்து இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. முதலில் படுகொலை செய்தது தவறான விஷயம்தான். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. படுகொலை என்பது எந்த ஜாதியிலுமே யாரும் பண்ணக்கூடாத விஷயம்தான். அது தவறான விஷயம். ஆனா அது என்ன உண்மையான விஷயம், என்ன நடந்திருக்கு, இதை நம்ம ஆராய்ந்தோ நீதிமன்றம் மூலமாவோ தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணுமே ஒழிய, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து ஒரு பையன் அதை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சமூகத்தை ஃபுல்லாவே எல்லாருமே, படிச்சவங்க படிக்காதவங்க, அந்த சமூகத்தில் இருக்க எல்லாரையுமே ஒருமையில பேசுறதும் அசிங்கப்படுத்துறதும் இது எல்லாமே இப்ப நிறைய பேர் இதைதான் பகுத்தறிவு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களின் மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது என்னென்னமோ ஃபுல்லா ரொம்ப ஒருமையில பேசி ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயங்கள் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து கலவரங்களுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பேசி, எல்லாரையுமே ஒருமையில பேசி, அதாவது முக்குளத்தோர் சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு அடிதடி வெட்டு குத்து மட்டும்தான் 24 மணி நேரம் பொழப்பு, அநியாயம் பண்ணுவாங்க, கட்ட பஞ்சாயத்து கலவரங்கள் பண்ணுவாங்க, அவங்கள ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் ஷேட் காமிச்சு எதுவுமே உண்மை இல்லை. அதாவது கொலை அப்படிங்கிற விஷயம் எல்லா ஜாதியிலயும் நடக்குது. கொலை பண்றவங்களும் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. எல்லா ஜாதியிலயும் கொலையால நிறைய பேர் இருக்கும், நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க. சோ இப்படி இருக்க சூழ்நிலை ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் எல்லாரையும் கொலை பண்ணுதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு படிச்சவர் இப்படி வைக்கிறாரு அப்படிங்கறதே நமக்கு தெரியல. இன்னொன்னு குற்றப்பரம்பரை பத்தி எல்லாம் பேசணும்னா 1 மணி நேரத்துக்கு மேல போகும். அதோட ஹிஸ்டரி என்ன, அது எப்ப ஆங்கிலேயர்கள்லாம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது எதுவுமே தெரியாம போற போக்குல பொதுவா முக்குளத்தோர்ல குற்றப்பரம்பரை திருப்பி கொண்டு வரணும் அப்படி இப்படி ஒரு சம்பந்தமே இல்லாம விஷயங்கள். அதாவது அவரோட பேச்சுல இருந்து ஒண்ணுமே லாஜிக்கே இல்லாத எல்லாமே எதுவுமே ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவரோட வன்மம் மட்டும்தான் அப்படி தெரியுது. ஏன் முக்குளத்தோர் மேல இவ்வளவு வன்மத்தோட இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. மேலும் தேவேந்திர குல சமூக மக்கள், அதாவது இளைஞர்களை முதல்ல அவர் அந்த ஜாதியா என்னங்கிறதே 1008 குழப்பம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போவேணாம். அந்த இளைஞர்களுக்கும் முக்குளத்தோர் இளைஞர்களுக்கும் சண்டை தூண்டிவிடும் விதமாகவே இவர் பேசிட்டு இருக்கிறது இன்னும் வருத்தத்தக்கமான விஷயமா இருக்கு. மேலும் சண்டியர், கும்பன் போன்ற படங்கள்லாம் இதனாலதான் அப்பயே நாங்க தடை பண்றதுக்கு ட்ரை பண்ணோம், அதனாலதான் இவ்வளவு கலவரங்கள் நடக்குது, அதெல்லாம் மிக மிக தற்குறித்தனமான ஒரு சில வாதங்களா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வர நிறைய படங்கள் வன்முறையை காமிக்கிறாங்க. கன் கலாச்சாரத்திலேருந்து, அருவாலேருந்து, வெட்டுக்குத்து எல்லா சமூகத்துல இருக்கவங்களும் காமிக்கிறாங்க. எல்லா படமும், ஏன் மாமன்னன் போன்ற படங்கள், கர்ணன் போன்ற படங்கள்லாம் வெட்டுக்குத்த காமிக்கிறதே இல்லையா? அதை தவிர்த்து இந்தியாவில் வர நிறைய ஜாதிகளை குறிப்பிடும் படங்களும் சரி, நிறைய மொழிகள் வர படங்களும் சரி, வன்முறையை வச்சிருக்காங்க. அது படமா பாத்திரணும். அதை அதை கொண்டு முக்குளத்தோர் ஜாதி சமூக மக்களோட கம்பேர் பண்ணி அதனாலதான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இவரெல்லாம் எப்படி படிச்சு டாக்டர் ஆனாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுத்துது. மிக மிக தற்குறித்தனமான பேச்சாக நான் பார்க்கிறேன். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை தொடர்ந்து இப்ப நான் ஏன் இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சுனாலே, ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம கோபி சுதாகர் யூடியூப் சேனல்ல, பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவை பத்தி புகழாம யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ எல்லாருமே ஒரு தற்கூரியாகவும் ஒரு அன்எஜுகேட்டட் ஆகும், என்ன நீங்க எல்லாம் இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க அப்படி இப்படின்னே சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளா யாரெல்லாம் அதை பத்தி ஏதோ ஒரு கிரிட்டிசைஸ், எந்த ஒரு கிரிட்டிசிசம் பண்ணாலுமே அதை பாராட்டாம என்ன பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு, படிப்பறிவு இல்ல, அப்படிலாம் கொண்டு போறாங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜாதி, அதாவது கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இந்த சமூகம் நகராது. அதாவது இந்த சமூகத்தின் அரசியலும் சரி, இந்த சமூகத்தின் கட்டமைப்பும் சரி, இந்த சமூகத்தின் அரசாங்கமும் சரி, ஜாதி என்ற ஒரு விஷயம் இல்லாம பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதே ஒரு பொய் பிரச்சாரம் தான். சரிங்களா? அடிமட்ட அரசியல், அடிமட்ட வாழ்வியல், அடிமட்ட வாழ்வியல், அது எல்லாமே தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கட்டும், அவங்களோட மனசாட்சிக்கு தெரியும் ஜாதின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லா நீக்கிட்டு இந்த சமூகத்தை, இந்த சிஸ்டத்தையே ரன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை செக்ரிகேட் பண்றது, அதாவது இவங்கன்னு செக்ரிகேட் பண்ணி ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல ஒரு எலெக்ஷன் நடத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஜாதின்ற ஒண்ணு தேவைப்படுது.
சோ இந்த ஜாதின்ற ஒண்ணு இல்லாமலே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கூட்டமோ ஒரு கும்பலோ உங்கள்கிட்ட சொல்லுச்சுன்னா அது ஒண்ணு அவங்க வந்து அறிவில்லாம தற்கூரித்தனமா பேசணும். அப்படி இல்லைன்னா அவங்க தெரிஞ்சே உங்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் செஞ்சு உங்களை தற்கூரியா மாத்துறதுக்கு முடிவு பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஜாதிய நம்ம வச்சு, அதாவது சகோதரத்துவமா எல்லா ஜாதியுமே சகோதரத்துவமா ஒன்னா இருந்து எப்படி நம்ம வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதாவது சுயஜாதி பற்று பிற ஜாதி நட்பு. இப்ப நான் என் வீட்டுல இருக்கேன்னா நான் என் அம்மா அப்பாவை முதல்ல பார்க்கணும். அதுக்காக பக்கத்து வீட்டுல இருக்க அம்மா அப்பாவை வெறுக்கணும்னு கிடையாது. பக்கத்து வீட்டுல இருக்கவன் அவன் அம்மா அப்பாவை பார்க்கட்டும். நானும் பக்கத்து வீட்டுல இருக்கவனும் சேர்ந்து ஒரு சகோதரத்துவமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க தெரு நல்லா இருக்க போது, ஊர் நல்லா இருக்க போகுது. இதுதான் நம்ம சொல்ற கான்செப்ட், சுயஜாதி பற்று பிற ஜாதி நட்பு. மத்த எல்லாரும் அவங்கவுங்க ஜாதி மக்களோட நல்ல இணக்கமா இருக்கட்டும். மற்ற ஜாதி மக்கள் கூட நல்ல சகோதரத்துவமா இருந்தாலே நம்ம நாடு ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி அடைஞ்சிரும். ஆனா இத பிரித்து ஆளும் அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியான விஷயம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சோ கால்டு எஜுகேட்டட் பீப்புள்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்தை பத்தி யார் பேசினாலுமே அது வந்து ஒரு தற்குறித்தனம் அப்படின்னு சொல்லிடுறது. எடுத்தவனே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எதுவுமே கேட்காம ஜாதி அப்படின்னு எடுத்தவனே எது பேசினாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தாதான் தற்கொலை மாதிரி இருக்கும். இப்ப தமிழ் தேசியம் அரசியல் பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்க கூட என்ன சொல்றாங்க, நாடாரு, கோனாரு, தேவர், செட்டியாரு, பறையர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழர்களா இணைங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ ஜாதின்ற ஒரு செக்மெண்ட்டை கடந்து யாராலையுமே பாலிடிக்ஸும் சரி கவர்னன்ஸும் பண்ண முடியாது. இதுதான் இங்க இருக்க நியாயமான நிதர்சனமான உண்மை. அதை தவிர்த்து அதை பத்தி புரிதல் இல்லாதவங்க மட்டும்தான் நம்ம ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து பேசவே கூடாது, ஜாதின்றதை பத்தி பேசுறது வந்து அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, மற்ற ஜாதிக்காரங்களை மேலே கீழேன்னு பார்க்க கூடாது, எல்லாரும் சகோதரத்துவமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தாலே இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. ஜாதியை வச்சு கலவரம் தூண்டும் விதமாக நடந்து கொள்ளும் ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்ல முடியாது, ஒரு சில கூலிகள் அப்படின்னு சொல்லலாம், அவங்க ஜாதியை வச்சு கலவரம் செய்யும் நினைக்கிறவங்க யாராலையுமே அதை ஜெயிக்க முடியாது. இப்ப இந்த கோபி சுதாகர் உங்க போட்டிருக்க வீடியோ என்ன விஷயம் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஒரு மாதிரி ட்ரால் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது அந்த நடந்துக்கிறது எல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்களை ட்ரால் பண்ற மாதிரி. இப்ப நான் இது என்ன சொல்ல வரேன்னா, அந்த வீடியோ நல்லது கெட்டது இதெல்லாத்தையும் தாண்டி, அது ஒரு அவேர்னஸ் வீடியோ இல்ல, இதெல்லாத்தையும் தாண்டி எல்லா ஜாதிகளிலுமே வந்து ஒரு ஆர்வ கோளாறான இளைஞர்கள், அதாவது இம்மெச்சூரான இளைஞர்கள், அதாவது நம்ம உங்களுக்கு சொல்றது எப்படின்னா ரொம்ப ஜாதி வெறியோட ஒரு மாதிரி ஆர்வ கோளாறான இளைஞர்கள் இருக்கதான் செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இப்போ அந்த ஒரு பிளெக்ஸ்ல அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிருக்க ஒரு பிளெக்ஸ்ல வந்து பின்னாடி சிங்கம் போட்டோ இருக்க மாதிரி இருக்கு. இப்போ சிங்கம் போட்டோ இருந்தா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும், சிறுத்தை போட்டோ இருந்தா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும், புலி இருந்தா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க இந்த மாதிரி வந்து பண்றது வேற ஒரு சமூகம் வந்து அந்த சமூகத்து இளைஞர்களை பத்தியா உங்க சமூகத்தை இப்படி கிண்டல் பண்றாங்க பத்தியா அப்படின்னு இவங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறதோ, இவங்க வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறது இவங்க இந்த இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அது கடைசியில எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கலவரமோ ஒரு அடிதடியோட தான் போய் முடியும். அதுக்காக வந்து இதை நான் தப்புன்னு சொல்ல வரல, இந்த இவங்க வந்து அவேர்னஸ் வீடியோவா போட்டிருக்காங்க ரைட்டுங்களா. பட் இது வந்து கடைக்கோடி தமிழகத்துல இருக்கும் இளைஞர்கள் மத்தியிலே ஜாதியை ரொம்ப சீரியஸா பாக்குற இளைஞர்கள் மத்தியில எப்படி இது இம்பாக்ட் ஆகுங்கிறத நான் புரிய வைக்கிறேன். சோ நமக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்குது அதை போடணும் மட்டும் இல்லாம, கோபி சுதாகர் வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நமக்கு நினைக்கிறத நம்ம கண்டென்ட்டா போட்டா போதும் அப்படின்னு இல்லாம, இது கண்டென்ட்டா போகுது சரி புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாம இதை வச்சு எவ்வளவு கலவரங்கள் எவ்வளவு சண்டைகள் உருவாகிட்டு இருக்கு தெரியுமா. சோ இந்த ஒரு புரிதலும் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கறத கேட்டுக்கொள்கிறேன். ஆக ஜாதி என்ற ஒரு விஷயத்தை ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாவும் இருந்து பார்க்க கூடாது, நடுநிலையா இருந்து பார்க்கணும். அதாவது அது மாதிரி ஒரு ஜாதியே ஒன்னு இல்லாம வாழணும் அப்படின்னு பார்க்க கூடாது, ரொம்ப ஜாதி வெறியர்களா இருக்கவும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜாதி பற்றுடன் இருந்துகிட்டு சகோதரத்துவத்தோடு மற்றவர்களோடு வாழ ஆரம்பித்து ஒரு இளைஞர்களுமே, அதாவது இப்ப எல்லா இளைஞர்களுமே யாரெல்லாம் ஒருவேளை ஜாதியை வச்சு ஏதாவது தப்பான வழியில் சென்றாலோ இல்ல ஜாதியே வேணான் என்று ஒதுங்கினாலோ இவர்களை எல்லாரையுமே நம்ம அழைத்து பேசி என்ன ஜாதினா என்ன, அதை வச்சு நம்ம சொசைட்டி எப்படி கட்டமைச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம ஒரு வாழ்வியலும் எப்படி அடுத்த கட்டம் நகர்வது, நம்ம எல்லாம் எப்படி சகோதரத்துவமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம உணர்த்தணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.